ஹலோ வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டுள்ள ஜோதிட நண்பர்களுக்கும், ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிடம் கற்றுக்கொண்டுள்ள நண்பர்களுக்கும், ஜோதிட ஆராய்ச்சியாளர்களுக்கும், ஜோதிடம் பார்த்து கொண்டுள்ள அனைத்து ஜோதிட சகோதர சகோதரி சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் சேலத்திலேருந்து சுகர்நாடி ஜோதிட ஆசிரியர் விஜயன் வணக்கம். நம்ம வாரம் ஒரு வீடியோ எம்கேஎஸில் போடுவோம். இது 100வது வீடியோ. இன்றைக்கி போடக்கூடிய வீடியோ வந்து எம்கேஎஸில் 100வது வீடியோ. இந்த 100வது வீடியோ வந்து ஒரு சிறப்பாக இருக்கணும், ரொம்ப ஒரு புரட்சி பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கணும், இந்த 100வது வீடியோ ரொம்ப டாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாளாக ஜாதகம் வருது இல்லை நம்மளோட பார்க்குறதுக்கு அந்த வரக்கூடிய ஜாதகத்தை ரொம்ப நாளாக இருக்கிறத ஒரு நல்ல டாப்பான ஜாதகமாக, நல்ல உயர்ந்த ஜாதகமாக அப்படி ஒரு ஜாதகத்தை எடுத்து வச்சுருந்தேன் இந்த 100வது வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த ஜாதகம் சொல்ல போகக்கூடியது அப்படியே இந்த ஜாதகத்தில் தான் விதிமுறைகள் அப்படி இருக்குது. நம்ம சுகர்நாடியில் சொன்ன விதிமுறை எல்லாம் இந்த ஜாதகத்தில் அப்படியே பொருந்துது. அப்போ இந்த ஜாதகம் வந்து ரொம்ப டாப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு அற்புதமான ஜாதகம். இந்த ஜாதகத்தை இந்த வீடியோவை அனைவரும் ஒத்து கவனிங்க, உள் வாங்கிக்கிங்க, எழுதி வச்சுக்கிங்க. இதில் மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. 100வது வீடியோ சிறப்பான வீடியோ, நல்ல வீடியோ. எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு உள்ள அத்தனை ஜோதிடர்களும் சொந்த பந்தம் தெரிஞ்சு அதாவது ஷேர் பண்ணுங்கள். ஆமாம், இது வந்து ஷேர் பண்ணக்கூடிய வீடியோ, அற்புதமான வீடியோ, நல்ல வீடியோ. இதை பாருங்கள், அருமை சிறப்பான ஜாதகம். இது ஒரு பெண் ஜாதகம். என்கிட்ட அவரும் பார்ப்பார். இந்த ஜாதகம் அனுப்பின அப்பா அனுப்பினார், அவரும் பார்ப்பார். ஒரு பெண் ஜாதகம். இப்போ 28/6/2000 2:05 PM திருச்சியில் பிறந்துக்கிறாங்க. இப்போ இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் காமிச்சிருக்கிறேன். போர்டில் பார்த்து தெரியும், நல்லா தெரியும். இல்லைன்னாலும் நான் சொல்கிறேன். ஒரு ராசி கட்டம் போட்டு வச்சுக்கிங்க. டேட் ஆஃப் பர்த்து, பிறந்த நேரம், பிறந்த ஊர், லக்கணம், திசபதி எல்லாம் நான் சொல்கிறேன். நீங்களும் கட்டம் போட்டு வச்சுக்கிங்க. 28/6/2000 2:05 PM திருச்சியில் பிறந்துருக்குது. லக்கணம் பார்த்தீங்கன்னா துலா லக்கணம். 4 கேது, மகரத்தில் கேது, 7 சந்திரன் மேஷத்தில், 8 குரு சனி, 9 சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன், 10 ராகு, 12 மாந்தி. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா மகர லக்கணம். லக்கணத்தில் சூரியன் சனி, 2 கும்பத்தில் செவ்வாய் குரு, மீனத்தில் சுக்கிரன் மாந்தி, ரிஷபத்தில் புதன், கடகத்தில் ராகு, விருச்சகத்தில் சந்திரன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் சுக்கிரன் திசை 1 வருஷம் 6 மாதம் 4 இல்லை. சூரியன் ஒரு 6, சந்திரன் 10, செவ்வாய் 7. ராகு திசையில் ராகு சுயபுத்தி. இந்த ஜாதகத்தை அனுப்பிச்சாங்க. கணிச்ச உடனே சொன்னேன், இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான ஜாதகம். இந்த ஜாதகத்தை கணித்தாலும், இந்த ஜாதகத்தை பார்த்தாலும் நம்ம தோஷங்கள் 1000 இருந்தாலும் விளைகிறோம். அதனால் இந்த ஜாதகத்தை நான் என் நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன். இந்த ஜாதகத்தை கணிச்சோன்னு இப்படி தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டேன். இந்தமாரி ஒத்திக்கிட்டேன் இந்த ஜாதகத்தை. இதுபோல் இந்த ஜாதகத்தை போர்டில் பார்த்தாலும் சரி, இல்லை நோட்டில் போட்டு எழுதி வச்சு அந்த ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தை தொட்டு இப்படி கண்ணில் ஒத்திங்க, இப்படி ஒத்திங்க. ஏன்னு கேட்டால், இந்த ஜாதகத்தை பார்த்தாலும் கணித்தாலும் பார்த்தவனுடைய தோஷம் நிவார்த்தியாகும். கணித்தவருடைய ஜாதகம், இந்த ஜாதகத்தை கணித்தவருடைய தோஷ நிவார்த்தியாகும். நான் சொன்ன அந்த பொண்ணோட அப்பா கிட்ட, உங்கள் பொண்ணு பிறந்தாடி அப்பனுக்கு வளர்ச்சி, அப்பனுக்கு தொழில் மேன்மை, பொருளாதாரம், சொத்து, புகழ் எல்லாம் அப்பனுக்கு சேர்ந்துருக்குண்ணே. ஆமாண்ணார். அம்மாளுக்கும் பேர், புகழ், சொத்து, மதிப்பு, அந்தஸ்து பிறந்து இருக்குண்ணே. ஆமாண்ணார். இந்த பொண்ணோட அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி
மாமன் மச்சான் பங்காளி பைத்தாளி அத்தனை பேர்த்துக்கும் இந்த பொண்ணோட ஜாதகத்தில் உயர் வந்திருக்கும், பேர் புகழ் வந்திருக்கும். ஏன் அந்த பொண்ணு பிறந்த ஊர் அந்த ஊருக்கே வந்திருக்க முடியும். ஆமாண்ணார், அவ்வளோ பெரிய ராஜயோகம். ஒரு ஜாதகம் ராஜயோகத்தில் பிறந்தால், ஒரு பொண்ணு பிறந்தாலும் ஆண் பிறந்தாலும் ஒரு ஊரில் ஒரு நாட்டிய வாழ வைக்கும். ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு ஜாதகம் இருந்தால் நாட்டையே கூட அழிக்கும். பாசிட்டிவாக இருக்கிறதும் உண்டு, நெகட்டிவாக இருக்கிறதும் உண்டு. அப்போ இந்த ஜாதகம், இந்த பொண்ணு ஜாதகம் ஒரு பிரபலமான ராஜயோகம். இப்படி ஒரு ஜாதகம் பிறந்தா அந்த ஊருக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் வளர்ச்சியை கொடுக்கும், நாடு நல்லா இருக்கும். அப்படி ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான ஜாதகம் இந்த பொண்ணு ஜாதகம். இதெல்லாம் கணிக்கணும், அந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஜோதிடருடைய தோஷம் கோடி இருந்தாலும் போயிடும். இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு கண்ணிலையும் ஒத்திக்கிங்க. சரி, இவ்வளோ மிகப்பெரிய ராஜயோகமான ஜாதகம். கதவு தெரியுது பேர். இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகமான ஜாதகம். அந்த ஜாதகத்தை பார்த்தா கண்ணில் ஒத்திக்கணும். அவ்வளோ பெரிய ராஜயோகமான ஜாதகம். லட்சத்தில் ஒன்று, கோடியில் ஒன்று. நம்ம பார்க்குறோம், கணிதம் பண்ணுறோம், நம்ம தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். பார்க்குறவங்களுக்கும் கணித்தவர்களுக்கும் தோஷம் நிவர்த்தி ஆகும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஜாதகம். இந்த அற்புதமான ஜாதகங்கிறதுக்கு விதிமுறை உங்களுக்கு வேணும் இல்லையா? விதிமுறை வேணும் இல்லையா? அந்த விதியை தான் நான் சொல்கிறேன், கேட்டுங்க. 24 பாதம் புஷ்கர் நவம்சம் இருக்குது. நல்லா உள்வாங்கிங்க, எழுதி வச்சுங்க. 24 பாதம் புஷ்கர நவம்சம். அது எந்தெந்த நட்சத்திர பாதம் புஷ்கர நவம்சம் அப்படின்னு எழுதி வச்சிங்க, நான் சொல்கிறேன். பரணி 3ஆம் பாதம், பூரம் 3ஆம் பாதம், பூராடம் 3ஆம் பாதம் புஷ்கர நவம்சம். கார்த்திகை 1ஆம் பாதம், கார்த்திகை 4ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம், உத்திரம் 4ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம், உத்திராடம் 4ஆம் பாதம். அடுத்தது ரோகிணி 2ஆம் பாதம். அடுத்தது திருவாதிரை 4ஆம் பாதம். ரோகிணி 3ஆம் பாதம் சொன்ன இல்லையா? ரோகிணி, அஸ்தம், திருவோணம் 2ஆம் பாதம். திருவாதிரை, சுவாதி, சதய 4ஆம் பாதம். அடுத்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி 3ஆம் பாதம். அப்போ சூரியனோட நட்சத்திரம் 6 பாதம், குருவோடைய நட்சத்திரம் 6 பாதம், 6 6 12. சுக்கரனுடைய நட்சத்திரம் 3 18, சந்திரனுடைய நட்சத்திரம் 3 21, ராகுடைய நட்சத்திரம் 3 24 நட்சத்திர பாதம். இது புஷ்கர நவம்சம். ஒரு ஜாதகம் நீங்கள் கணிதம் பண்ணும்போது இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 24 புஷ்கர நவம்சத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா? அந்த 24 புஷ்கர நவம்சத்தில் லக்கணம் இருக்கா, ராசி சந்திரன் இருக்கா, இல்லை ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டா மட்டும் பத்தாது, அது லக்கணத்துக்கு கேந்திரம் திரியோணத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த ஜாதகம் நம்ம பார்த்த உடனே லக்னம் வந்து துலா லக்னம். இது புஷ்கர நவம்சத்தில் எந்த நட்சத்திரம் இருக்குது, எந்த துலா லக்னம். துலா லக்னத்தில் லக்னத்திலிருந்து 9 கோள்களும் எது புஷ்கர நவம்சத்தில் இருக்குதுன்னு நான் பார்ப்பேன். இந்த ஜாதகத்தில் எந்த ஜாதகம் வந்தாலும் அப்படி பார்ப்பேன். இப்போ என் கண்ணுக்கு பட்டது ராகு புஷ்கர நவம்சத்தில் இருக்குது, புனர்பூசம் 4ஆம் பாதத்தில். ஆஹா, ஒரு ஒளி வந்துருச்சு. புஷ்கர நவம்சத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது ஒரு ஒளி, வெளிச்சம். ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் 1000 மெகாவாட் லைட்டு போட்ட மாரி. சூரியனில் பகலில் சூரியன் உதயமாகி உச்சி வெயில் வருதில்ல, அப்போ பார்த்தீங்கன்னா நேர் பூமி மேலே முழுசாக படும், பளிச்சுன்னு இருக்கும் அந்த வெயில். அந்த மாரி வெளிச்சம் தான் புஷ்கர நவம்சம். இது இந்த ஜாதகம், இந்த பொண்ணு வந்து துலா லக்னம், 10ஆம் பாவத்தில் கேந்திரத்தில், ராகு புஷ்கர நவம்சத்தில் ஒளி.
அந்த ராகு புஷ்கர நவமஸ்தில் ஒளி பலம் பெற்றுருச்சு இல்லையா, அந்த ராகுடைய நட்சத்திரத்தில் என்னென்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, லக்கணத்தையும் பாருங்களேன். லக்கணமே ராகுடைய நட்சத்திரம். இந்த ராகு கடகத்தில் புஷ்கரணம் அமைச்ச ஒரு உச்சம் பெற்றிருக்குது இல்லையா, ஒளி இருக்குது இல்லையா, லக்கணம் என்ன, லக்கணமும் ஒளி பலம் பெற்றிருக்கும். இப்போ லக்கணம் பலம் பெற்றுருச்சு, 10ஆம் பாவம் பலம் பெற்றுருச்சு. ஓகே. அடுத்து சூரியன். கிரகங்களை 9ல் வாங்கலை, சூரியன் தான் முதல் கிரகம். அந்த சூரியன் ராகுகால். அப்போ சூரியனும் பலம் பெற்று விட்டார். லக்கணம் பலம், 10ஆம் பாவம் பலம், கிரகங்கள் 9 கோள்களில் சூரியனும் பலம் பெற்று விட்டது. அடுத்து சந்திரனுக்கு வாங்க. சந்திரன் சுக்கரங்கால், சுக்கரன் ராகுகால், சந்திரனும் பலம் பெற்று விட்டது. அடுத்து செவ்வாய்க்கு வாங்க. செவ்வாய் ராகுகால், அதுவும் பலம் பெற்று விட்டது. அடுத்து புதனுக்கு வாங்க. புதனும் ராகுகால், அதுவும் பலம் பெற்று விட்டது. புதன் ராகுகாலா? இல்லை, புதன் வந்து குருக்கால். குரு உங்களுக்கு குரு வந்து சூரியன்கால், சூரியன் ராகுகால். சரி, புதனுக்கு அடுத்து குரு. குரு வந்து உங்களுக்கு சூரியன்கால், சூரியன் ராகுகால், அதுவும் பலம் பெற்றுருச்சு. சுக்கிரன் டைரக்டான ராகுகால், பலம் பெற்று விட்டது. சனி பகவான். சனி பகவான் சூரியன்கால், சூரியன் ராகுகால், அதுவும் பலம் பெற்று விட்டது. ராகு ஏற்கனவே பலம் பெற்று விட்டது. கேது, இந்த ஜாதகத்தில் கேது வந்து உட்கார்ந்தது சூரியன்கால், சூரியன் ராகுகால். 9 கோள்களும் 12 பாவமும் பலம் பொருந்திய ஜாதகம். அப்போ 1-4 மட்டுமே தான் பேசும். 1-4 மட்டுமே தான் தொடர்பு. 9 கோள்களும் 12 பாவமும் 1-4 மட்டும்தான் தொடும். ஏன்னா லக்னம் 10. அப்போ கேந்திரமாக செயல்படுது. அப்போ இந்த பொண்ணு பிறந்தா அந்த பிறந்த வீடு மேலோங்கும், வளர்ச்சி அடையும். அப்பா நல்ல தொழில் பண்ணுவார், நிறைய சம்பாதிப்பார், வீடு வண்டி வாகனம் ஆடும்புற சொத்து பத்தெல்லாம் சேர்த்துவார். அம்மா அதுமாரி யோகமாக இருக்கும், கூட பிறந்தவங்களுக்கு யோகமாக இருக்கும், மாமனுக்கு யோகமாக இருக்கும், பங்காளிங்களுக்கு யோகமாக இருக்கும், ஊருக்கே யோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ஆமான்னு விட்டாருங்க அந்த ஜாதகனோட இந்த பொண்ணோட அப்பா ஆமான்னார். அப்போ இது வந்து ஒரு பலம் பெற்ற ஜாதகம், ராஜயோகமான ஜாதகம். இந்த ராஜயோகமான ஜாதகத்தை நாம் கணித்தாலும் நம்ம பார்த்தாலும் இப்படி கண்ணில் ஒத்திக்கிட்டாலும் நம்ம தோஷங்கள் 1000 இருந்தால் நிவர்த்தி ஆகும். கோடியில் ஒரு தோஷம், கோடியில் ஒரு ஜாதகம் இந்த ஜாதகமெல்லாம். இப்போ இப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கணுமில்ல. அப்போ இது ஒரு பிரபலமான ராஜயோகம். இப்படி ஒரு ராஜயோகத்தை அடையக்கூடிய ஜாதகம் தான் இந்தமாரி இதை தேடி வச்சுருந்தேன். அவங்க அப்பா சொன்னார் என்கிட்ட ஒரு வார்த்தை. அவர் என்ன சொன்னார்னா, ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் இருக்குதான், கால சர்ப யோகம்னார். கால சர்ப யோகம் இல்லை, வாயு சர்ப யோகம் இல்லை, எந்த தோஷமே கிடையாதுங்க பொண்ணுங்கண்ணா. ஏன்னா மற்ற ஜோதிட நண்பர்கள் அப்படித்தான் சொல்கிறாங்க, ராகு கேதுக்குள்ளே கிரகங்கள் இருந்தால் அது கால சர்ப தோஷம், கால சர்ப யோகம். அதுலேயும் சொல்லுவாங்க, கேதை நோக்கி எல்லா கிரகம் போனால் கால சர்ப தோஷம், ராக நோக்கி போனால் கால சர்ப யோகம். இந்த ஜாதகத்துக்கு கால சர்ப தோஷம் இல்லை, கால சர்ப யோகம் கிடையாது. இது ஒரு மிக பிரமாதமான ராஜயோகமான ஜாதகம். இதெல்லாம் ஜோதிடர்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை விட்டுட்டு கால சர்ப்ப தோஷம், இப்போ இந்த ஜாதகத்தில் எடுத்தாங்களா பாருங்களேன், கால சர்ப்ப தோஷம் பாங்க, இடிகெதிர் செவ்வாய் எங்கு கூடியிருந்தாலும் இளமையில் அமங்கலிம்பாங்க. சூரியன் செவ்வாய் சேர்ந்தா இங்கெல்லாம் இந்த வேலையாகாது, இங்கெல்லாம் இந்த பப்பு வேகாதுங்க. இந்த தோஷம்னு சொல்கிறல, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம், இடிகெதிர் தோஷம், நாங்களி தோஷம், எந்த தோஷமுக்கெல்லாம் வேலை செய்யாது. நம்ம நாட்டில் ஜனாதிபதி மட்டும்தான் முழு அதிகாரம். அவங்க காரில் நம்பர் கிடையாது, அவங்க லெஃப்ட்லேயும் போகலாம், ரைட்லேயும் போகலாம், ராங்லேயும் போகலாம். 144 கோடி மக்களினுடைய முதல் பிரதிநிதி. அவங்களுக்கு எந்த சட்டமும் கட்டுப்படுத்தாது.
அவங்களுக்கு எந்த சட்டமும் கட்டுப்படுத்தாது. ஒரு ரோட்டில் போகிற சாதாரண ஆளை கூட பிடிச்சிட்டு போய் நீ கலெக்டர்னு சொல்லி கையெழுத்து போட்டால் கலெக்டர் தான். அவன் வேலை செய்கிறான்னு வேலை செய்யಲಿ, அது அப்பால் போடாத போஸ்டிங் போட்டால் போட்டது தான். எம்ஜிஆர் ஒரு படத்தில் அரச கட்டளை அப்படிம்பாங்க ராஜா, அதுமாரி எம்ஜிஆர் மன்னனை ஏற்றுக்குவான். அதுமாரி இது அரச கட்டளை மாரி இது ராஜயோகமான ஜாதகம். எந்த தோஷமும் இந்த ஜாதகம் வேலையாகாது. இதெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் அறியாமல் காலசிறப்பு தோஷம், செவ்வாய் தோஷம், இடியெதிர் தோஷம், எந்த தோஷமும் சொல்லக்கூடாது. இந்த ஜாதகத்தை பார்த்து ஏதாவது தோஷம்னு சொன்னால் அந்த தோஷம் உங்களுக்கு பிடிச்சிக்கும். ராஜயோகமான ஜாதகம், அற்புதமான ஜாதகம், தெளிவான ஜாதகம். இப்படி ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்க. எங்கள் சுகர் நாடியில் இப்படித்தான் நாங்கள் எடுப்போம். எங்கள் சுகர் நாடி உலகம் ஃபுல்லாக எங்கள் மாணவர்கள் இப்படி தான் எடுக்கிறாங்க. சுகர் நாடி முறை இப்படி தான் வரும். 24 பாதம் இருக்கிறது. அந்த 24 புஷ்கர் நவமஸ்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் 9 கோள்களும் தொடர்பு பெற்றாலும், லக்கணம் தொடர்பு பெற்றாலும் அது ராஜயோகமான ஜாதகம். அப்படி இருந்து அது 6, 8, 12 இருக்கக்கூடாது. இப்போ துலா லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் ராகு புனர்பூசம் 4ஆம் பாவத்தில் இருக்கிறது. இப்போ லக்கணத்துக்கு 10, 1, 10ன்னு தொடர்பு, இதுதான் அளவு. இப்போ எல்லா கோள்களுமே அஷ்டமாதிபதி, 6 12 3 யாராக இருந்தாலும் அந்த தோஷம் தேவை, தோஷம் செய்யாதுங்க. அது நேராக 10ஆம் பாவத்துக்கு தான் பேசும். எந்த தோஷமும் கிடையாது. ஒரு கால் இந்த துலா லக்கணத்துக்கு இப்படிப்பட்ட ராஜயோகம் பேசும். விருச்சிக லக்கணத்துக்கும் பேசும், 9ஆம் பாவம் பேசும். தனுசு லக்கணமாக பிறந்திருந்தால் இந்த ராஜயோகமானது செய்யாது. ஏன்னா ராகு உட்காந்து தனுசு லக்கணம் வந்து 8ஆம் பாவத்துக்கு போயிடும். எல்லா கிரகங்களும் ராக தொட்டத்தினால் அது 8க்கே போயிடும். 1, 8 தொடர்பு, முறிவுன்னு அர்த்தம். கும்பலக்கணமாக இருந்தாலும் அது 6, 8ஆக போயிடும், செல்லுபடியாகாது. ரிஷப லக்கணமாக இருந்தாலும் 3, 1ஆக போயிடும். சிம்ம லக்கணமாக இருந்தால் 12ஆக போயிடும். அப்போ 24 பாதத்தில் ஏதாச்சும் ஒரு புஷ்கர் நவமத்தில் ஒரு கிரகம் உட்காந்து அந்த உட்கார்ந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் 9 கோள்களும் கனெக்டட் ஆயிடுச்சுன்னா அது லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 இல்லாமல் இருந்தால் ராஜயோகத்தை கொடுக்கும். 3, 6, 8, 12 இருந்தால் தெருக்கூத்தில் ராஜா ஆகிட்டு கட்டின மாரி இருக்கும், சினிமாவில் ராஜா ஆகிட்டு கட்டின மாரி இருக்கும். ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு ராஜா ஆகிட்டு கட்ட முடியாது. ஆனால் 24 புஷ்கர நவமத்தில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்து லக்கணம், ராசி, 9 கோள்களும் அதோட தொடர்பு இணைப்பட்டு 1, 4, 7, 10, 1, 5, 9 இருந்தால் அந்த ஜாதகம் நிஜ வாழ்க்கையில் ராஜா. இப்படி ஆய்வு பண்ணுங்க, இப்படி எடுத்துங்க. மிக அற்புதமாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ஒளி. எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தது ஒரு ஒளி. எங்கள் குருநாதர் யார்? திருச்சி மாவட்டம் எம்ஆர் பாளையம் பாண்டியராஜன். அவங்க தான் இந்த சுகர் நாடி எனக்கு தெரிய சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஆதியில் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னே கூட வச்சிங்களேன், நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஆடு மேய்க்கும் போதே எங்கள் அப்பா என்னை ஜோதிடம் கற்றுக்க, ஏதோ தொழில் கற்றுக்குன்னு சொன்னவாட்டி நான் விவசாய குடும்பத்தை பிறந்து விவசாயத்தை படித்து ஒரு 4-5 தான் படித்தேன். அதிகம் படிக்கலை, 5வது தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற காலத்தில் தான் எங்கள் பரம்பரையாக விவசாயம் செஞ்சாங்க. எங்கள் அப்பா சொன்னார், பரம்பரை விவசாயம் செஞ்சு உலக்கோழி தடி கூட மீதி ஆகலை, இனிப்பே இந்தமாரி பண்ணால் பிழைக்க முடியாது, எல்லாம் ஒரு கைத்தொழில் கற்றுக்குன்னு சொல்லி சொல்லும்போது தான் எங்கள் அப்பா என்னை நெசவு தொழில், ஆடை உற்பத்தி பண்ணுறதுக்கு நெசவு தொழிலுக்கு போச்சோன்னா எனக்கு அது சத்தம் கேட்குறது எனக்கு பிடிக்காது. அதை விட்டு என்ன தொழில் செய்யலாம்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு நண்பர் கூட்டி போய் சேலம் மாவட்டம் ஓமலூரில் காளியப்பன்கிற
வள்ளுவர் இனத்தை சேர்ந்த காளியப்பன் அற்புதமான மனிதர், தெய்வீகமான மனிதர். சரிசமமாக உட்கார வச்சு பேசுவார். அவர் தான் எனக்கு அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார். அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். ஒரு ஜாதகத்தை எப்படி கணிதம் பண்ணணும், எப்படி ஜோதிடம் சொல்லணும் அப்படிங்கிறத அவர் தான் சொல்லிக் கொடுத்தார். அவர் என்ன சொன்னார், சேலம் மாவட்டம் ஓமலூரில் காளியப்பன்கிற வள்ளுவர் ஜோதிடம் சொல்லிக் கொடுத்தார். 4ஆம் பாவம் பலம் பெற்றிருக்குது சாமி. 4 பேர் வராங்க. கிராமத்துலேருந்து ஒருத்தர் வராரு, நகரத்துலேருந்து ஒருத்தர் வராரு, அரசியல்வாதி ஒருத்தர் வராரு, வசதியான கோடீஸ்வரன் ஒருத்தர் வராரு. இந்த 4 பேர்த்துக்கு எப்படி ஜோதிச்சு சொல்லுவேன்னு கேட்டார். 4ஆம் பாவம் வலுப்பெற்றா வீடு வாங்குவேன், வாகனம் வாங்குவேன், சொத்து பத்து வாங்குன்னு சொல்லுவேன்னே. அப்படி சொல்லக்கூடாது சாமி. நகரத்துலேருந்து ஒருத்தர் வரார். நகரத்தில் என்ன பண்ணுவாங்க, காரு பஸ்ஸு வாங்கி விடுவாங்க. நீங்கள் கார் வாங்க பஸ் வாங்குன்னு சொல்லுங்கள். கிராமத்துலேருந்து குக்கிராமத்துலேருந்து வராங்க. பஸ்ஸே ஏறிக்க மாட்டாங்க, பஸ்ஸே பார்த்துருக்க கூட மாட்டாங்க. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி குக்கிராமத்தில் இப்படி இருந்துச்சு. அவங்களுக்கு போய் பஸ்ஸு வாங்க கார் வாங்குன்னா வாங்க முடியுமா? ஆடு வாங்கு மாடு வாங்கு அப்படின்னு சொல்லு. பெரிய பெரிய விவசாய குடும்பத்துலேருந்து வந்தாங்கன்னா, இப்போ மூப்பனார்லாம் 1000 ஏக்கரை வச்சுருந்தான்னு சொல்கிறாங்க. இருக்கும், நானும் அது நிறைய உண்மை தான். அப்படி பண்ணையாரெலாம் வந்தாங்கன்னா சேசைக்கு வாங்கு, டிராக்டர் வாங்கு, லாரி வாங்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். பெரிய பெரிய மந்திரி எல்லாம் வந்தாங்கன்னா கார் வாங்கு, பங்களா கட்டுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். ஒரே விதியை எப்படி சொல்லணுங்கிறத அந்த ஓமலூர் காளியப்பன்கிற எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் ஜோதிடத்தில் மிக திறமையானவர். எளிமையாக ஒரு மனிதனை சமப்படுத்தி பேசுவார். அதேமாரி தான் திருச்சி மாவட்டம் திருப்பட்டூரில் இருக்கிற எம்ஆர் பாண்டியராஜன் சரிசமாக வச்சு தான் பேசுவார். நானும் எனக்கும் சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியம்னு புக் எழுதியிருக்கிறேன். அதை நிறைய மாணவர் வாங்கி படிக்கிறாங்க, நிறைய கற்றுக்கிறாங்க. ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுக்கிறேன். என் மாணவர் அனைவருமே சரிசமாக தான் வச்சு பேசுவேன். நான் குரு, அவங்க சிஷியன்னு பேசவே மாட்டேன். யாரையும் உயர்த்தி தான் பேசுவேன். யாருடையும் நட்பாக தான் பழகுவேன். எல்லாத்தோடையும் நண்பனாக பழகுவேன். யாரையும் அநாகரிகமாக சொல்லவே மாட்டேன், பேசவே மாட்டேன். பெரும்பாலும் பேர் வச்சு கூட சொல்ல மாட்டேன். என்னோட 40, எனக்கு 63 வருஷம்னா 40 வயசு இருந்தால் அவங்கெல்லாம் வாங்க போகும்போது சாருமா ஐயாம்பேன். என்னோட 20-25 வயசுனா பேர் வச்சு கூப்பிடுவேன். ஏன்னா என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படி. அதனால் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நீந்தி முத்தெடுக்கணும். நீந்தி முத்தெடுக்க முடியல, நீ விவசாயத்துக்கு போயின்னு என்ன சொன்னாங்க. நான் நீந்தி முத்தெடுத்து இந்த ஜோதிடத்தில் ஒரு புரட்சி பண்ண போகிறேன். புரட்சி பண்ணாத விட மாட்டேன். ஏன்னா எனக்கு குருநாதர்கள், அப்படியேற்ற குருநாதர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. அதை வச்சு நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன். ஆமாம், இப்போ இப்படி தான் ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணணும். நான் ஜோதிடத்தில் பிஹெச்டி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, பேசுவாங்க. நான் ஜோதிடத்தில் மிக புலமையை கண்டுட்டேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தா ஓடி போயிடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. நான் சவால் விட்டே சொல்லுவேன், நிறைய பேர் சொல்லுவேன். ஒரு ஜாதகத்தை கொண்டாரம் கொடுத்து காமி சொல்லி பார்க்கலாம், ஓடியே போயிடுவாங்க. கணிதங்கிறதுங்க ஜோதிடத்தில் நிறைய கணிதம் இருக்குது. இப்போ 24 பாதம் புஷ்கர் நவம்சம் இருக்குது. இது ஒன்று மட்டுமே ராஜயோகத்தை கொடுக்குமா? இதுபோல் ஆயிரக்கணக்கான விதி இருக்குது ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு. லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாவே அதே மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். அதே மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். இன்னொன்று, லக்னம் வர்க்கோத்தம் பெற்றால் அதே ராஜயோகத்தை கொடுக்கும். எத்தனை விதி இருக்குது. லக்னம் வர்க்கோத்தம் பெற்றால் அது ராஜயோகத்தை கொடுக்கும். அது இல்லாமல் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் இந்த உலகத்தை கட்டியால திறமை படைத்தவனம். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் அது கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுட்டா உலகத்தை கட்டியால யோக ராஜயோகம். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சாதனை, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு புரட்சி பண்ணிடுவாங்களாம். இப்போ
தாமஸ் அண்ட் தாமஸ் எடிசனா, தாமஸ் எடிசன், எனக்கு பேர் ஞாபகம் சரியாக வரல. இந்த லைட்டை கண்டுபிடிச்சார்ல தாமஸ் எடிசன் என்னமே, இப்போ அவரே வச்சுக்கலாம் தாமஸா அப்படின்னு வச்சு கூட வச்சுங்க. அவர் 1000 பொருள் கண்டுபிடிச்சார். உலகம் ஃபுல்லாக அவருடைய பேர் தெரியுமில்ல. அப்போ லைட்டை கண்டுபிடிச்சவர் அவர். இந்தமாரி உலகத்தில் ஏதோ புதுமையாக கண்டுபிடிக்கிறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம், ஆட்சி கேந்திர ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த கண்டிப்பாக உலக அளவில் சாதனை படைப்பார். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம், லக்னாதிபதி கால் கொடுத்த கிரகம் கேந்திர ஆட்சி உச்சம் பெற்றால் உலக அளவில் புகழ் பெறுவாங்க. லக்னம் வர்க்கோத்தம் பெற்றால் என்னைக்காக தான் ஜெயிச்சிருவான். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருந்தாலும் அவனும் உலக அளவில் கொடி கட்டி படிப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இந்த KFC அப்படின்னு ஒரு உணவு கறி விருந்து கறி ஓட்டம் தானே அது. அமெரிக்காவில் ஒருத்தர் கண்டுபிடிச்சார்ல. இன்றைக்கி உலக அளவில் ஒரு கம்பெனி, அது ஒரு பெரிய கம்பெனி, அதான் அதிக வருமானம் தருதான். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அவர் இன்னொரு உச்சாதிபதி கால் லக்கணம். உதாரணமாக கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் ஏதாச்சும் ஒரு காலில் ஏதோ ஒரு 9 நட்சத்திரத்தில் நிற்கும்ல, அந்த அவர் நின்ற நட்சத்திரம் ஒன்றும் இல்லை, மேசத்துலேயே நிற்குதுங்க. பரணி 3ஆம் பாதத்தில் சுக்கரன் காலில் மேசத்தில் சூரியன் நிற்கிறார். அந்த பரணிக்கு அதிபதி சுக்கரன் போய் 9ல் உச்சம். அப்போ 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இன்னொரு உச்சாதிபதி காலில் இருக்குது. சூரியன் 10ல் இருக்குது, சூரியன் நின்ற நட்சத்திரம் 9ல் இருக்குது. அவனும் கொடிக்கட்டி பிறப்பான் தொழிலில். அது மட்டுமே ராஜயோகமா? 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் கேந்திர திரிகோணத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றால் அவனும் பல லட்சம் கோடிக்கு அதிபதி ஆகிறான். நான் சொன்ன ஜாதகத்தில் எங்கள் சுகர்நாடியன் ஜோதிட ரகசியத்தில் புக் எழுதிக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க எல்லாமே. துலா லக்னம், 11ஆம் அதிபதி சூரியன் 5ல் கும்பத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில், 2ஆம் அதிபதி செவ்வாய் 7ல் கார்த்திகை நட்சத்திரத்தில், 1 கேந்திரம் 1 திரிகோணம், 2 11 பரிவர்த்தனை, 1 லட்சம் கோடிக்கு அதிபதி. சாதாரண ஒரு ஏழ்மையான வீட்டில் பிறந்தவர் தான். அப்போ உங்களுக்கு ராஜயோகத்தை அடையக்கூடிய ஜாதகம் பல லட்சம் கோடிக்கு அதிபதி, வீடு வண்டி வாகனம் ஆடம்பொருள் அசைம்பொருள் சொத்து பத்தோட தோட்டம் தொலைவோட எல்லா செல்வத்தோடையும் இருக்கக்கூடியவர்களுக்கு பல ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ பல ராஜயோகத்தை அடைகிறதுக்கு 100 விதி இருக்குது. இப்போ அந்த 100 விதியில் எந்த விதியில் இந்த ராஜயோகத்தை பெற்றிருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் பிறந்த காலத்தில் வாங்கின வரம் கர்மா வச்சு தான் ஒரு ஜாதகம் உயர்ந்த ஜாதகமாக தாழ்ந்த ஜாதகமானு கண்டுபிடிக்கணும். அது இல்லாமல் கோச்சாரத்தில் 7 சனி அஷ்டம சனின்னு இருக்குது. ஜாதகத்தை ஆய்வு பண்ணி சொல்கிறது கூட இல்லை. 7 சனி அஷ்டம சனி சரியில்லை, இது இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ, இதெல்லாம் ஜோதிடமே கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் சொல்ல சொல்ல மக்கள் எல்லாம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஆழமாக இறங்கி ஜோதிடத்தை ஆய்வு பண்ணி தெளிவாக ஜோதிடத்தை யார் ஒருத்தர் சொல்கிறீங்களே உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். பரிகாரம் பண்ணுறேன், கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த பரிகாரம் பண்ணுறேன், இந்த பரிகாரம் பண்ணுறேன், புரோட்டா பிச்சு போடு, சாக்லேட்டை வாங்கி போடு, 2 பிஸ்கெட்டை வாங்கி பசலை போடு, இதெல்லாம் ஒரு பரிகாரமா? 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படியே ஜோசின்னு சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க. ஜோதிடங்கிறது சயின்ஸ், உண்மை. ஜோதிடங்கிறது ஒரு சயின்ஸ், அது உண்மை. இந்த மாதிரி ஆய்வு பண்ணுங்க. ராஜயோகமான ஜாதகமா? எல்லாமே ராஜயோகமான ஜாதகமாக வருமானா வராது. அவயோகமான ஜாதகமானு பார்க்கணும். ராஜயோகமான ஜாதகத்துக்கு 100கணக்கான விதி இருக்குது,
அது சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியங்கிற புக்கில் எழுதி வச்சுக்கிறேன், பார்த்துங்க. அவயோகமாக மாறக்கூடிய ஜாதகம் நூற்றுக்கணக்கான விதி இருக்குது, அதுவும் எழுதி வச்சுக்கிறேன், பார்த்துக்குங்க. சரி, அவயோகத்தை மட்டும் சொல்கிறேன். 2ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்று 2ஆம் அதிபதி நட்சத்திரத்திலேயோ 12ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் லக்னாதிபதி நின்றால் 1000 கோடிக்கு சொத்துக்கு அதிபதியான வீட்டில் பிறந்தாலும் அவன் அன்றாட ஜீவனுக்கு கையேந்துவான்னு சொல்லியிருக்குது. உதாரணமாக கன்னி லக்கணம், 2ஆம் அதிபதி சுக்கரன் 12ல் உத்திரங்காலில், 12ஆம் அதிபதி சூரியன் சுக்கரங்காலில் பூராடத்தில், லக்னாதிபதி புதன் லக்கணத்தில் சூரியங்காலில் உத்திராடம் 2ஆம் பாதத்தில். ஒரு ஏழ்மையாக கோடீஸ்வரன் மட்டும்தான் ஏழ்மையாக தான் வறுமையாக தான் வாழுவான். லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதி சந்தியில், ராசி நின்ற நட்சத்திராதி சந்தியில், லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதி சந்தியில் கூழு முட்டை. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், ஆட்சி பெறக்கூடிய கிரகம் 12 லக்கணத்துக்கும் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், ஆட்சி பெறக்கூடிய கிரகம் 3, 6, 8, 12 போனாலும் அவயோகம். இப்படி சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியத்தில் 2000 விதிகளை பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு எழுதியிருக்கிறோம், நெகட்டிவாக இருக்கிறதுக்கு எழுதியிருக்கிறோம். அதை வாங்கி படிங்க. MKS அஸ்ட்ரோ டிவியை பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இந்த MKS அஸ்ட்ரோ டிவியில் 100வது வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த 100வது வீடியோவை அனைவரும் ரசிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 100வது வீடியோ ரொம்ப ஒரு நாளையில் ஒரு 2000, 3000 பேர், 50,000 பேர் பார்க்குற அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம் தெளிவாக ஜோதிடம் அற்புதமாக விதிமுறையை சொல்லித்தரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.